வணக்கம் மக்களே, வாங்க இன்னைக்கு மஷ்ரூம் வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறோம். பார்க்கலாம். பாசுமதி அரிசி 5 டம்ளர் எடுத்து ஊற வைத்து சாதம் வடித்து வச்சுக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு கேரட்டு பீன்ஸு போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். கேரட்டு பீன்ஸு வதங்கியவுடன் கொஞ்சம் பச்சை மிளகாய் குடமிளகாவை ஆட் பண்ணணும். குடமிளகா போட்டிருக்கோம். வதங்கியவுடன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்க்கவும். மிளகா ஒரு 3 எடுத்து கட் பண்ணி அதில் போடவும். மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுட்டு இதோட ஆட் பண்ணவும். ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. அடுத்து முட்டைக்கோஸை ஆட் பண்ணவும். தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன். மக்களே, நல்லா வதங்கிய பின் ஆப்பிமா பவுடரை ஆட் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஃபைனல் பெப்பர் கொஞ்சம் ஃபைனலாக எல்லாம் முடிந்தது. கொத்தமல்லியே கொஞ்சம் மேலாக தூவிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். சாதம் போட்டு கிளற வேண்டியதுதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச வெஜிடபிளோட ரைஸை ஆட் பண்ணிக்கவும். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லோரும் சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். சப்ரைஸ் பண்ணுங்கள்.